அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செல்லியன் மனசொடைஞ்சு போய் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கோபிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட கிச்சனில் போயிட்டு அந்த இடத்துல நம்ம செல்லியன் ரொம்ப சேடாக இருக்கிறத பார்த்தா நம்ம கோபி ரொம்ப ஃபீல் பண்ணுற டே செல்லியா, இது நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி நீ இந்த அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய எந்த அவசியம் இல்லை. சரி ஓகே, அதையே நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. உனக்கு என்ன வேணும் டேடி கையால் நான் செஞ்சு தரேன். டேடி ஓரளவுக்கு நல்லாவே சமைப்படா, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் வேணுமா இல்லை ஃப்ரைட் ரைஸ் வேணுமா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போய் கேட்டுட்ருக்காங்க நம்ம செலின் வந்து அப்பா எனக்கு எதுவும் வேண்டாப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் சொல்கிறாங்க. இல்லை நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலினுக்காக கோபி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் செலின் வந்து அப்பா நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போகிற மாதிரி போயிட்டு அவர் பியர் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கோபிக்கிட்டே காட்டுறாங்க. கோபி இதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்னடா செல்லியா என்ன இதெல்லாம் வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி கேட்க, அப்பா இல்லைப்பா நான் இங்கே வர ஐடியாவில் எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் பியர் குடிக்கலான்னு வாங்கினேன் அப்படி இங்கே வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி செல்லியா நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. டேடிக்கும் 1000 கஷ்டம் 1000 பிரச்சனை இருக்குது. இப்போ பாரு டேடி சுத்தமாக குடிக்கிறதில்ல, குடியை டோட்டலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும். இதுக்கப்புறம் நீ எப்போவுமே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியர் குடிக்க அலோவ் பண்ணுறாரு நம்ம கோபி. குடிச்சு முடிச்சதுமே சரி என்னடா செல்லியா நீயாச்சு அப்பா ரொம்ப நல்ல அப்பான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டியே, அதுவரை எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்ல, டேடி எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு பெஸ்ட்டு டேடி தான், நாங்கள் இல்லைன்னே சொல்ல மாட்டோம். ஆனால் அன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்தது ரொம்ப அநியாயம் டேடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியன் அவர் மனசுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. காரணம் இல்லை டேடி தாத்தாவுக்கு நீங்கள் தான் எல்லா சடங்கையும் செஞ்சுருக்கணும். அன்னைக்கு பாட்டி டோட்டலாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க, குடும்பமே உங்களுக்கு எதிராக நிற்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதனால நீங்கள் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுது டேடி. நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மையும் கூட, நான் மனசில் இருக்கிறதா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின் வந்து அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. இதை பார்த்து கோபி வந்து தேங்க்ஸ்டா செல்லியா, வீட்டில் யாருக்குமே என் மேலே பாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் அம்மா பாக்கியா சொல்லிக்கிட்டு இருந்தா, நீயாச்சு டேடி மேலே ரொம்ப தப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறல்ல, அதுவரை எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு செல்லியனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ஓவர் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியனை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கோபி கிளம்புறாரு. ஆனால் செல்லியன் வந்து இல்லை டேடி நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு. கோபி என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.